One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body looking presta. யார் அவன்? A for apple, B for ball, C for bestie for life. எந்திரிச்சதுல இருந்து பல் தேய்க்கிறதுல இருந்து கம்மல் தோடு லிப்ஸ்டிக் பொட்டு கிட்டுன்னு போட்டோ எடுத்து நைட் பூரா அனுப்புவியா? அது பேர் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் சிகிச்சைக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சமீபத்தில் இயக்குனர் மிஷ்கின் ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் பேசின வார்த்தைகள் தவறாக இருந்தாலும் அவர் பேசின கருத்துக்கள் சரிதான். ஆனாலும் இயக்குனர் மிஷ்கின் இப்படி தொடர்ந்து பேசுறது வெறும் பரபரப்புக்கு தானு மதுரையிலிருந்து சேவியர் கேட்டிருக்காங்க. பரபரப்புக்காக எதையும் பேச வேண்டிய அவசியம் மிஷ்கினுக்கு இருக்குதா எனக்கு தெரியல. தன் மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பெரும்பாலும் மிஷ்கின் மேடைகளில் பேசுவார். பேச்சின் போது கண்ணியத்தை காத்தார் என்றால் நல்லாயிருக்கும். அது இல்லாததுனால தான் இப்போ அவருடைய பேச்சு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது. தமிழில் வெளியான முதல் சீரியல் கில்லர் திரைப்படம் இயக்குனர் திருலோக் சந்தர் இயக்கத்தில் 1967 வெளிவந்த அதே கண்கள் திரைப்படம் தானா? அது இல்லைன்னா தமிழில் முதலாக ரிலீஸ் ஆன சீரியல் கில்லர் திரைப்படம் எதுன்னு கோவையிலிருந்து பாண்டியன் கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் சீரியல் கில்லர் திரைப்படம்னா அது அதே கண்கள் திரைப்படம் தான். இயக்குனர் திலகம்னு அழைக்கப்படுற இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் பற்றின அறியாத தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு விழுப்புரம்லேருந்து அம்பேத்குமார் கேட்டிருக்காங்க. நம்ம ராஜமாணிக்கத்தினுடைய நாடக குழுவிலிருந்து வந்தவர் தான் KS கோபாலகிருஷ்ணன். மிகப்பெரிய படிப்பாளி அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. அப்படி இருந்த நிலையிலும் தமிழ் சினிமா உலகிலே ஒரு வெற்றிகரமான திரைக்கதை வசனகர்த்தாவாக அவர் வலம் வந்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் உடுமலை நாராயணகவிடம் அவர் பெற்ற பயிற்சி. தமிழ் சினிமாவிலே நடிகர் சிவாஜி கணேசன் தொடங்கி எல்லா கதாநாயகனையும் இயக்கிய பெருமைக்குரியவர் KS கோபாலகிருஷ்ணன். அவருடைய இயக்கத்தில் நடிக்காத ஒரே ஒரு நடிகர் அந்த காலத்தில் அப்படின்னா அது MGR மட்டுமே. தமிழ் சினிமாவிலே கதை வசனகர்த்தாவாகவும் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் KS கோபாலகிருஷ்ணனுடைய பங்கு மிக முக்கியமானது. உங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த சூரசம்ஹாரம் திரைப்படத்தை இப்போ திரும்பவும் ரீமேக் பண்ணால் அதில் இப்போ இருக்கிற நடிகர்களில் யாரை வச்சு படம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தர்மபுரியிலேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. என்னுடைய இயக்கத்தில் உருவான சூரசம்ஹாரம் படத்தை மறு ஆக்கம் செய்கின்ற எண்ணம் எனக்கு இல்லை. அதனால தான் அந்த படத்தை மறு ஆக்கம் செய்தால் அந்த படத்தில் யார் கதாநாயகன் நடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கேள்விக்குள்ளேயே போக நான் விரும்பலை. தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வந்த இருமுனை போட்டி நடிகர்கள் அஜித் விஜயோட முடிஞ்சதா பார்க்கப்படுது. ஆக இனி தமிழ் சினிமாவில் இருமுனை போட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லையான்னு விழுப்புரம்ல இருந்து நளினி கேட்டிருக்காங்க. இருமுனை போட்டி என்பது விஜய் அஜித்தோடு முடிந்து விடும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்து நிச்சயமாக சிவகார்த்திகேயன் தனுஷ் போட்டி தொடங்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். கேம் சேஞ்சர் படக்குழு அந்த படத்தினுடைய வசூலை பற்றி சமூக வலைத்தளத்தில் பதிவிடுறது மிகவும் பொய்யானது, அதை மக்களை ஏமாற்ற செயல்னு தெலுங்கு இயக்குனரான ராம்கோபால் வர்மா ட்விட்டரில் பதிவிட்டிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இது உண்மைனா இது கண்டிக்கப்பட வேண்டியதானே? அண்ட் யார் இதை கண்டிப்பாங்கன்னு கிருஷ்ணகிரியிலேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. கேம் சேஞ்சர் திரைப்படத்தினுடைய வசூலை பற்றி வெளியாகின்ற விவரங்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே தமிழ் படங்களுடைய வசூலை பற்றி வெளியாகின்ற பதிவுகள் எல்லாவற்றிலுமே உண்மைத்தன்மை குறைவு என்பதுதான் என்னுடைய எண்ணம். இப்போ வர சீரியல்கள் எல்லாமே ஒரே மாதிரியான காட்சி அமைப்புகளை கொண்டதா இருக்கு. ஆனா 90களில் வந்த சீரியல் எல்லாமே படத்துக்கு நிகரான தரத்திலையும் எழுத்துக்களாலும் படைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி தரமான சீரியல்லாம் இப்போ வர்றதில்லைன்னு திருநெல்வேலியிலேருந்து கவிதா கேட்டிருக்காங்க. மன்னித்துக் கொள்ளுங்கள், தொலைக்காட்சி தொடரில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறதோ அதற்கு நேர் எதிரான கருத்து என்னுடையது. 80களிலும் 90களிலும் தயாரான தொலைக்காட்சி தொடர்களிலே இப்போது இருக்கின்ற மாதிரி தரம் இருந்ததில்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அதே மாதிரி கதைப்போக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய எல்லா தொலைக்காட்சி தொடருடைய கதைப்போக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வித்தியாசமான கதைப்போக்குடன் பல தொடர்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத திரைப்படங்களை கொடுத்த பெண் இயக்குநர்களை பற்றி சொல்ல முடியுமான்னு நாகர்கோயிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. தமிழை தவிர்க்க முடியாத படங்களை கொடுத்த பெண் இயக்குனர் வரிசையில் முதல்ல குறிப்பிட வேண்டிய ஒரு பெண்மணின்னா அது TP ராஜலட்சுமி. தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகி அவங்க தான்.
அவங்கள தொடர்ந்து நல்ல நல்ல பெண் இயக்குநர்கள் பல பேர் தமிழ் சினிமாவில் இடம் பிடித்திருக்கிறார்கள். முதல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா சுதா கொங்காராவை சொல்லலாம். அடுத்து லட்சுமி ராமகிருஷ்ணன், மதுமிதா என்று பலரை குறிப்பிடலாம். தமிழ் சினிமா ஆளுமைகளை பத்தின பயோபிக் ரொம்பவே குறைவா வந்திருக்கு. அந்த வகையில உங்களுடைய கருத்துப்படி எந்த திரை ஆளுமையினுடைய வாழ்க்கையை அடுத்து படமா எடுக்கணும் அண்ட் அதுல யாரு நடிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு ஈரோட்ல இருந்து ஹரிஷ் கேட்டிருக்காங்க. கலைஞர், எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய மூவரின் திரை வாழ்க்கையுமே பல சுவையான திருப்பங்களை கொண்டது. அதனால இவங்களுடைய வாழ்க்கையை பயோபிக் எடுத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த வாழ்க்கை சித்திரங்கள் அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்ன பிரச்சனைன்னா இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுக்க கொஞ்சம் கூடுதலாக பொருட்செலவாகும். அதை பொருட்படுத்தாமல் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தயாரிப்பாளரும் இயக்குனரும் கிடைத்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய வரவேற்பை பெறக்கூடிய பயோபிக்காக இந்த மூன்றுமே அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நடிகர் சந்தானம் காமெடினா நடிச்ச பொழுது அவர் கூட நடிக்கிற நடிகர்களுக்கு கவுண்டருக்குன்னு சொல்லி ஒரு தனி கவுண்டர் நோட் எழுதி வச்சிருப்பாராமே. நீங்க அவர் கூட நடிச்ச பொழுது அவர் உங்களுக்கும் அந்த மாதிரியான கவுண்டர் டைலாக்ஸ் எழுதின நோட் ஏதாவது வச்சிருந்தாரான்னு தூத்துக்குடியிலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான இடத்துல இன்றைக்கு சந்தானம் இருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய கடும் உழைப்பு. யார் எங்கே எதையாவது பேசினாலும் அதில் நல்ல வசனங்கள் இருந்தால் உடனடியாக அதை குறித்து கொள்ளக்கூடிய வழக்கம் சந்தானத்துக்கு உண்டு. அதே மாதிரி தன்னுடைய பயணத்தின் போதோ அல்லது நிகழ்ச்சிகளின் போதோ ஏதாவது நல்ல விஷயம் இருக்கு தோணுன்னா உடனே அதை பற்றி குறிப்பிடுத்துக் கொள்வார். அதே மாதிரி தன்னுடைய திரை கதாபாத்திரனுடைய பெயர்கள் இருக்குல்ல, அதுக்கு எந்த மாதிரியான பெயரை வித்தியாசமாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பலரது பெயரை அவருடைய நோட்புக்கில் குறித்து வைத்ததை நானே பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 300-400 பெயர்களை அவர் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார். அந்த பட்டியலில் இருந்து தான் தீயா வேலை செய்யணும் குமார் என்ற படத்திலே அவருக்கு அப்பாவாக நடித்த போது எனக்கு அவர் பெயர் சுட்டினார். அந்த பெயர் குஞ்சித பாதம் என்ற பெயர். இயக்குனர் அட்லி திரும்பவும் தமிழ்ல ஒரு திரைப்படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்புண்டான்னு பாண்டிச்சேரியிலேருந்து டேனியல் கேட்டிருக்காங்க. தமிழிலே பல வெற்றி படங்களை கொடுத்தவர் அட்லி. அதனால் நிச்சயமாக தமிழ் படத்தை அடுத்தவர் இயக்குவார். ஆனால் இப்போது அவருடைய எண்ணமெல்லாம் ஒரு இந்தி படத்தை இயக்குவதில் இருக்கிறது. அதனால் அந்த இந்தி படத்தை இயக்கி முடித்து விட்டு தான் தமிழுக்கு வருவார் அட்லி என்று நான் நினைக்கிறேன். நடிகர் விஜய் திரும்பவும் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாருன்னா அவர் எந்த இயக்குனருடைய திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நெல்லையிலிருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு படத்தில் நடிக்கலாம் என்று விஜய் நினைத்தார் என்றால் அவர் எந்த இயக்குனரை தேர்ந்தெடுக்க கூடும் அப்படின்றத பற்றி போன வாரம் கூட சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம். ஏற்கனவே தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி வெங்கட் பிரபு கிட்ட விஜய் பேசியிருப்பதாக தான் எனக்கு தகவல். இப்போ சினிமாவில் ட்ராக் காமெடின்ற முறையே சுத்தமாக இல்லை. அப்படி இருக்க ட்ராக் காமெடி எழுதுகிற எழுத்தாளர்கள் சினிமாவில் எப்படி பயன்படுத்தப்படுவாங்க, இந்த எழுத்தாளர்களை வச்சு யூடியூப் சேனல்களில் சில காமெடி வீடியோக்கள் உருவாக்கலாம் தானேன்னு திருச்சியிலேருந்து கங்காதரன் கேட்டிருக்காங்க. இப்போது பொதுவாக காமெடி ட்ராக் எழுதுகின்ற எழுத்தாளருடைய எண்ணிக்கையே குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்றது தான் உண்மை. திரைப்படங்களுக்கு காமெடி ட்ராக் எழுதிவங்க யூடியூப்புக்கு எழுதலாமே அப்படின்றீங்க. இப்போ யூடியூப் தளத்தில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக காமெடி வசனங்கள் எழுதக்கூடிய பல இளைஞர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நடிகர் ஜெய்சங்கரை வச்சு கௌபாய் திரைப்படங்களை இயக்குனர் கர்ணன் பற்றி சொல்லுங்க. காரைக்குடியிலிருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. கேமரா மேதை கர்ணன் என்று தமிழ் சினிமா ரசிகர்களால் பாராட்டப்பட்ட ஒளிப்பதிவாளர் தான் கர்ணன். அவருடைய காட்சி கோணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும். பல நட்சத்திரங்களை அவர் இயக்கி இருக்கிறார் என்றாலும் ஜெய்சங்கரும் கர்ணனும் சேரும்போது எப்போதுமே அந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியிலே கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. இயக்குனர் சுந்தர் சி மதகஜராஜா திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு அவருடைய பழைய ஃபார்மட்டான காமெடி ஆக்ஷன் கிளாமருக்குள்ளே போவாரா அல்லது இப்போ அவர் கையில் எடுத்திருக்க ஒரு ஃபார்மட்டான பேய் கதைகளே திரும்பவும் எடுப்பாரா? ஆனால் அவர் பழைய ஃபார்மேட்டையே தொடரணும்னு ஒரு ரசிகனா என்னுடைய ஆசை. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு தேனியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. அடுத்து சுந்தர் சி 2 திரைப்படங்களை இயக்க இருக்காரு. ஒன்று நயன்தாரா கதாநாயகியாக நடிக்க இருக்கின்ற மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம். இன்னொரு திரைப்படம் சுந்தர் சியினுடைய ஃபார்முலாவிலே தயாராக போகின்ற படம். இயக்குனர் சோசரனுடைய முகமது பின் துக்ளக் திரைப்படம் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கே. இப்போ இருக்கிற நடிகர்களை வச்சு அந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணலாமே, இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு காரைக்குடியிலேருந்து காசிலிங்கம் கேட்டிருக்காங்க. முகமது பின் துக்ளக் நாடகமாக நடிக்கப்பட்ட போதும் திரைப்படமாக வெளியான போதும் நல்லதொரு வரவேற்பை பெற்றதென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்திலே முகமது பின் துக்ளக்காக நடித்த ஷோ இல்லாமல் முகமது பின் துக்ளக்கை யார் தயாரித்தாலும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. விளம்பரங்களில் காட்டப்படுற உணவுகளை சமைக்க அந்த துறை சார்ந்த சிறந்த வல்லுநர்கள் உண்டு. அதே மாதிரி சினிமாவில் காண்பிக்கப்படுற உணவுகளை சமைக்கிறதுக்கு தனி நபர்கள் உண்டான்னு வடபழனியிலிருந்து தண்டபாணி கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் உணவை சமைப்பது போன்ற காட்சிகளோ அல்லது சாப்பிடுவது போன்ற காட்சிகளோ வரும்போது அதற்கான உணவை அந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டரே தயார் செய்து தந்து விடுவார்.
தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குநர்கள்னு அடையாளம் படுத்தப்படுற பல இயக்குநர்கள் தங்களுடைய உதவி இயக்குநர்களுக்கு சரியான சம்பளம் தரதில்லைன்னு சொல்றாங்க. சினிமாவில் அறம் பேசிட்டு தங்களுடைய உதவி இயக்குநர்களுக்கு சரியான சம்பளத்தை வழங்காது முரணா இல்லையான்னு சேலம்ல இருந்து முத்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே எல்லா இயக்குநரும் தன்னுடைய உதவி இயக்குநருக்கு சரியான சம்பளம் தரதில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச சில இயக்குநர்கள் தங்களுடைய உதவி இயக்குநருக்கு ரெட்டிப்பு சம்பளம் கூட கொடுக்குறாங்க. பொதுவாக எல்லா இயக்குநர்களாலும் அப்படி கொடுக்க முடியலன்னா அதுக்கு காரணம் பல இயக்குநர்களுக்கே தயாரிப்பாளர்கிட்டேருந்து சம்பளம் வர்றதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எப்படி தன்னுடைய உதவியாளருக்கு பணம் கொடுக்க முடியும்? தமிழ் சினிமாவினுடைய பிஸ்னஸ் இப்போ ஓடிடி தளங்களில் சரிஞ்சிட்டு வருதா நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்னு சித்தூர்லேருந்து சரத் கேட்டிருக்காங்க. ஓடிடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சேரிட்டி சர்வீஸாக பண்ணுறாங்க. ஒரு திரைப்படத்தை வாங்கி ஒளிபரப்பும் போது அந்த திரைப்படத்தால் தங்களுடைய சந்தாதாரர்கள் எண்ணிக்கை எந்த அளவு கூடுது அப்படின்றத ஓடிடி நிறுவனத்தை பார்ப்பாங்க. அப்படி கூடாத போது அது போன்ற படங்களை வாங்குவதை அவங்க குறைச்சிக்கிறாங்க. அதன் காரணமாக தான் ஓடிடியினுடைய விலை மிகப்பெரிய அளவிலே சரிந்திருக்கிறது. தமிழ் சினிமா எப்போ 1000 கோடி தொடுன்ற விவாதம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் சமீபத்தில் பேசப்பட்டு வருது. ஆனால் தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி அந்த 1000 கோடியில் தான் இருக்கா? முதல்ல ஏன் தமிழ் சினிமா 1000 கோடியை தொடணும்னு நாகையிலேருந்து மார்ட்டின் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியின் மூலம் மிகச் சரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவிட்டிருக்கீங்க. 1000 கோடி ரூபாய் வசூலை தொடர்றது மட்டுமே தமிழ் சினிமாவுடைய சாதனை ஆகிவிடாது. பல நல்ல படங்களை தந்தது தமிழ் சினிமாவும். அப்படிப்பட்ட படங்களை தர வேண்டும் அப்படின்ற வேட்கையில் தான் இயக்குநர்கள் செயல்பட வேண்டுமே தவிர 1000 கோடி ரூபாய் வசூலை நோக்கி பயணிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமும். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழிலே தங்கத்திலே வைரம் என்ற பெயரில் ஒரு படம் வெளியானதும் அந்த படத்திலே கமல்ஹாசன் சிவகுமார் ஆகிய இருவரும் நடித்திருந்ததும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் தங்கத்திலே வைரம் என்ற பெயரிலே முதலிலே அறிவிக்கப்பட்ட படத்தினுடைய கதாநாயகன் யார் தெரியுமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்திலே அந்த படம் உருவாக்கப்பட இருப்பதாக ஒரு காலகட்டத்திலே அறிவிப்புகள் வெளியாகின. அப்படி அறிவிப்புகள் வெளியானதுக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய கதை இருக்கிறது. அதைத்தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவான படங்களில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த ஒரு திரைப்படம் பணமா பாசமா, ஜெமினேசனும் சரோஜதேவியும் ஜோடியாக நடித்த திரைப்படம். அந்த படம் வெளியான அதே நாளில் வெளியான இன்னொரு திரைப்படம் தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்த தேர் திருவிழா என்ற திரைப்படம். பணமா பாசமா படத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வசூல் தேர் திருவிழா படத்துக்கு கிடைக்கல. மதுரையிலே பணமா பாசமா படத்துடைய வெற்றி விழாவிலே கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அந்த விழாவிலே பேசும்போது சமீபத்திலே வெளியான எல்லா திரைப்படங்களுடைய வசூலையும் முறியடித்து விட்டு பணமா பாசமா வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கிறது என்று பேசிவிட்டார். அந்த பேச்சை எம்ஜிஆர் ரசிகர்களால் பொறுத்து கொள்ள முடியல. தியேட்டரில் பேசிட்டு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வெளில வந்து பார்க்குறார். அவருடைய கார் இருக்காது அப்பளம் மாதிரி நொறுக்கப்பட்டிருக்கிறது. கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய பேச்சு எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஆத்திரத்தை கலப்பியிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிகுந்த பாதுகாப்போடு அவர் தங்கியிருந்த இடத்துக்கு கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் அழைத்து சென்று விட்டார். ஒரு வாரத்துக்கு தயவுசெய்து வெளியில் தலை காட்டாதீங்க என்றும் அவருக்கு அறிவுரையை கூறினார்கள். அவர்கள் இந்த பிரச்சனையில் எம்ஜிஆர் ரசிகர்களை அமைதிப்படுத்தணும்னா எம்ஜிஆர் திரைப்படத்தை நீங்கள் இயக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளிவந்தால் தான் நல்லது என்று பல கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய நலம் விரும்பிகள் அவர்கிட்ட சொல்லவே அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அந்த அறிவிப்பு தான் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்திலே எம்ஜிஆர் நடிக்க தங்கத்திலே வைரம் என்ற ஒரு படம் தயாராகிறது என்ற அறிவிப்பு. ஆனால் அந்த படம் தயாராயிற்றா என்றால் இல்லை. அதற்கு பின்னாலே பல வருடங்கள் கழித்து அதே பெயரிலே உருவான திரைப்படத்தில் தான் கமல்ஹாசனும் சிவகுமாரும் நடித்தார். இந்த 2 திரைப்படத்தில் நீங்கள் நடிக்கலை. நடிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே சார். அதில் அது வந்து வெறும் ரைட்டராக தான் போயிருந்தேன். அப்போ சிவா சார் சொல்லுவார், படம் பாதி முக்கால்வாசி முடிக்கும் போது தான் காலா ரிலீஸ் ஆகுது. விஸ்வாசம் படத்துடைய கதையில் நீங்கள் பணியாற்றினீங்க அப்படின்னு அஜித்துக்கு தெரியுமா? ஆமாம்மா, நான் டப்பிங்கில் பார்த்தேன் சார். அப்போ சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சிவா சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நான் இந்த மாதிரி இவர் தான் சார் நம்ம படத்துக்கு வசனம் எழுதினாரு அப்படின்னு அவர் அஜித் சார் சொன்னார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.